ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. என்னடா ஸ்டோரி போட மாட்டேன்னு சொன்னால் திடீர்னு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? மனசு கேட்கல. ஸோ என் மைண்டில் ஒரு ஸ்டோரி ஓடிட்டே இருக்குது. அதை பற்றி நான் சொல்லணும், பேசணும்னு சொல்லி வந்திருக்கேன். என்னோடய சவுண்ட் ரொம்ப லோவாக இருக்கும், ஏன்னா அண்ணா கூட இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி கொஞ்சம் சின்னதாக தான் போடுவேன். ஐ மீன் எஃப்எஃப் மாதிரி தான், இல்லைனா எஃப்எஃப் மாதிரி கொண்டு போகலாம், இல்லைனா தெரியல. பட் இது என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இதுக்கடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்டோரிஸ் போடுறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன ஸ்டோரி போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம எதாவது பெண்டிங்கில் வச்சுருப்போம்ல, அது யார் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த ஸ்டோரியை நெக்ஸ்ட்டு போடுறேன். சரி, ஓகேடா. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் உங்களை ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். நல்லா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரியோட நேமை சொல்லிடலாமா? மாயங்கள் நிறைந்த காதல் கதை. ஆமாம், இது ஒரு டிஃப்ரெண்டான கதை. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா இதை நான் யோசிக்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஐயோ கடவுளே, என்னை யாராவது இதுலேருந்து காப்பாற்றுங்களேன். எனக்கு என்ன சொல்ல, என்ன பண்ணன்னு கூட தெரியல. இவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. நான் இப்போ என்ன பண்ணுறது? இவனுக்கு வேறு நம்ம பேசினாலும் கேட்காது. ஐயோ சங்குக், சங்குக் கேட்குதா? ஐயோ, எனக்கு எனர்ஜி வேறு போயிட்டே இருக்கே. இவன் நேராக அங்கே போவான்னு பார்த்தா இவங்க 2 பேரை தேடி போயிட்டுருக்கான். கடவுளே, சங்குக் சங்குக் என்னை பாருண்டா. என்னை நீ பார்த்தா தானே நானும் கொஞ்சம் ஹியூமனாக மாற முடியும். அந்த புக்கை மட்டும் ரீட் பண்ணான், புக்கை மட்டும் வச்சிட்ருக்கான். பக்கத்தில் இருக்க என்ன அவன் பார்க்கக்கூட இல்லை. இந்த மலை மாடுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இப்போ அவ்வளோ அவசியமாக அவங்க 2 பேரை தேடி போகணுமா? ஐயோ, 2 பேரை தேடி போனால் பரவாயில்ல, ஆனால் முக்கியமானதை விட்டுட்டு இவனுங்க 2 பேரை போய் தேடணுமா? ஆனால் நல்லது தான், அங்கே போனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம்ல. ஆனால் இவனுக்கு நான் பேசுகிறதே கேட்கல. இவன் மட்டும் ஹியூமனாக இருக்கான், மனுஷனாக இருக்கான். ஆனால் எனக்கு ஐயோ டே, நீ மட்டும் எப்படிரா இன்னொரு பிறவி எடுத்து வந்த? அப்போ என்னால் எடுக்க முடியாதா? எடுக்கணுன்னா நான் வெளியே வரணும். நான் பிறவி எடுக்கணும்னு அவசியம் இல்லைடா, நான் வெளியே வந்தாலே போதும். ஜங்குக், இந்த கிருத்தியை தான் கொஞ்சம் வெளியே விட அப்படி சொல்லி அங்கே கிருத்தி தான், அதான் நான் தான் அங்கே ஜங்குக் கேட்கணும்னு சொல்லி கத்திகிட்ருக்கேன். பட் ஜங்குக் என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு காட்டு பகுதி, அது எப்படி சொல்கிறது, அடர்ந்த காடு உள்ள அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டோட கையில் ஒரு வரைபடத்தை வச்சுட்டு அவர் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். இப்போ ஜங்குக் தான். நான் எப்படி இப்போ அந்த 2 பேரை கண்டுபிடிப்பேன்? எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு இது உண்மையாக இல்லையான்னு தெரியணும். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இந்த 2 பேரை பார்க்கணும். அதுக்கு அடுத்து தான் அங்கே போய் அவங்கள பார்க்கணும். இந்த 2 பேர் உண்மையாக இருந்தால் அப்போ இந்த புக்கில் இருக்கிறது உண்மை தான். அப்போ நான் போய் தேடினேன்னா எனக்கு அவங்க கிடைப்பாங்கல்ல. எனக்கு அதுதான் வேணும். இந்த ஜங்குக்கு அதுதான் வேணும். இந்த ஜங்குக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸாக லைஃப்பில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடக்கலைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இப்போ மொத்தமாக சேர்த்து நிறைய கிடச்சிருக்கு. இது தானே எனக்கு வேணும். சரி, ஓகே. இப்போ இந்த பக்கம் தானே போகணும்.
ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. அப்போ இந்த இந்த மேப்பில் பாதி மாறி இருக்கா என்ன? ஐயோ, அப்போ நம்ம என்ன இந்த மரத்து மேலே ஏறி ஜம்ப் பண்ணியா போக முடியும்? அடே, அந்த மரத்துக்கு இந்த பக்கம் கீழே குனிஞ்சு போயேண்டா அப்படி சொல்லி கிருத்தி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஜங்குக்கு கேட்கல. இப்போ ஜங்குக் இந்த மேப் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டே வர்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இந்த டோராவோட இந்த கார்ட்டூனில் டோரா புஜ்ஜி, அதில் அந்த டோராக்கு அந்த புஜ்ஜி இருக்கும்ல, அதில் அந்த மேப்லாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இந்த மேப்போ அந்த புஜ்ஜி மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு மங்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ ஜங்குக் அப்படி திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து குனிஞ்சு போயிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் ஐயோ என்னால் முடியலை, நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? டே என்னை இங்கே பாருண்டா, அப்போலேருந்து நானும் கத்திகிட்ருக்கேன்லடா, என்னை இப்போ நீ பார்க்க போறியா இல்லையா? உனக்கு வழி நான் சொல்கிறேன்டா. டே மச்சான், நான் உன் ஃப்ரெண்டு தான் மச்சான், சொன்னால் கேளு மச்சான், என்னை கொஞ்சம் பாருடா, என்னை வெளியே விட்றா அப்படி சொல்லி அங்கே ஒரு பேக்லேருந்து ஒரு பர்சன் கத்திகிட்ருக்காங்க. பட் அந்த பர்சன், அதாவது அவங்களும் ஒரு மேப் எடுத்துகிட்டு அவங்களும் அந்த காட்டு சைடு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சனுக்கு உள்ளே கத்துற அந்த பர்சனோட வாய்ஸ் கேட்கவே இல்லை. இப்போ இன்னொரு பக்கம், அதாவது 3 சைடு ஆனால் ஒரே காடு. இவங்க 3 சைட்லேருந்து வராங்க, பட் ஒரே காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ 3ஆவதாக இருக்கிற பர்சன், இந்த புக்கை நம்பி எவ்வளோ தூரம் ட்ராவல், எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு, இதுதான் ஃபைனல், இந்த கார்டு தான் நமக்கான ஆன்சர், எனக்கு தெரிஞ்சே ஆகணும், கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிச்சாகணும். இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்த மேப்பை வச்சு அங்கே போய் என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்படி ஒரு லைஃப், இந்த லைஃப்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் பேசிகிட்ருக்க. டே, அவ்வளோ ஈஸியாலாம் உனக்கு அந்த லைஃப் கிடைக்காதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? டே மச்சான், உனக்கு நான் மட்டும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும், வெளியே விடேண்டா அப்படி சொல்லி அந்த 3rd பர்சனோட பேக்லேருந்து ஒரு பர்சன் கத்திகிட்ருக்காங்க. பட் இந்த 3 பர்சனுக்கும் அவங்க பேக் உள்ளேருந்து கத்துற பர்சனோட வாய்ஸ் கேட்கவே இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறது மச்சானுக்கு கேட்க போகிறதே இல்லை. இவன் அவனுங்க 2 பேரை பார்க்க போகிறானா, அப்போ கிருத்தியும் என் மச்சானையும் பார்ப்பனா, அவனுங்களும் என்ன மாதிரி தானே மாட்டிகிட்ருப்பாங்க. நல்லதாக போச்சு. இவன் எவ்வளோ சீக்கிரம் போகிறானோ அவ்வளோ சீக்கிரம் கிருத்தியும் என் மச்சானையும் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் இவனுங்க வெளியே விட்டால் தானே நான் பேச முடியும். டே மச்சான், டேய் அப்படி சொல்லி இந்த 3rd பர்சன், அதாவது இந்த 3rd பர்சனோட பேக்கில் இருக்க அந்த பர்சன் கத்திகிட்ருக்காங்க. பட் 3 பேருக்கும் கேட்கல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான். ஆமாம், என்ன இவ்வளோ பெரிய குளம் இருக்குது, ரொம்ப அசதியாக வேற இருக்குது, பேசாமல் இங்கே படுத்து தூங்கிடலாமா? டே படுக்காதடா, அந்த குளத்தை தாண்டி போ ப்ளீஸ் ஜங்கு, போடா, அப்போ தான் உனக்கு அப்போதாண்டா அந்த 2 பேரை பார்ப்பேன். டேய் போயேண்டா, இல்லைனா அந்த குளத்துக்கு நடுவுலையாவது போ, அவனுங்க 2 பேர் கண்டிப்பாக வந்துடுவானுங்க. நீ தேடுற மாதிரி அவனுங்களுக்கும் இந்த புக்கு கிடச்சிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் பார்ப்பேன். ஜங்குக் போ ஜங்குக் அப்படி சொல்லி கிருத்தி இங்கே புலம்பிகிட்ருக்கா. பாவம் பிள்ளைக்கு தண்ணி இல்லாமல் நாக்கு கூட வறண்டுடுச்சு. அதே தான் அங்கே 2 பேரும் டே மச்சான் தண்ணிக்குள்ளே போடா, டே மச்சான் தண்ணிக்குள்ளே போடான்னு சொல்லி அப்படியே கத்திகிட்ருக்காங்க. அந்த 2 பேக் உள்ளே இருக்கவங்க, அதாவது அந்த 2 பர்சனோட பேக் உள்ளே இருக்கவங்க. இப்போ அந்த 2 பர்சன்ஸ் தான், அதாவது அங்கே இருக்க 2 பர்சன்ஸ் தான். சரி, ரைட்டு, இதை தாண்டி போனால் தான் நமக்கு வேண்டியது கிடைக்குமோன்னு தோணுது. டே மச்சான் கரெக்டாக சொன்னேன், ஒருவேளை இதுக்குள்ளே போனால் தான் நமக்கு கிடைக்குமோ? மச்சான் கரெக்டாக சொல்கிறடா. இந்த பக்கம் ஜங்குக், பேசாமல் இங்கே ஒரு படகு மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாமா?
அப்பா இப்போவாது இந்த கடவுள் இவனுக்கு மூளையை கொடுத்தாங்களே, மரம் மண்டை போய் தொலையண்டா அப்படி சொல்லி கிருத்தி சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே அந்த படகெடுத்து உள்ளே போயிட்டுருக்கான். அந்த பக்கம் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. பார்த்தா நடுவில் பெரிய குளம், ஆனால் நடுவுக்குள்ளே இன்னொரு ஒரு குட்டி காடு இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி கூட இல்லை. இப்போ எல்லோரும் 3 திசையில் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த அதாவது குளத்துக்கு நடுவில் இருக்க அந்த காட்டுக்குள்ளே 3 பேரும் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆளாக இறங்க. இப்போ கிருத்தி, அப்பா இவன் வந்துட்டான், எப்படியாவது இவன் என்னை வெளியே விட்டானா இவனுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆனால் விடமாட்டானே. ஐயோ, கண்ணை எங்கே வச்சிட்ருக்கான்னு தெரில, இவனால் பார்க்கக்கூடவா முடியாது அப்படி சொல்லி இவங்க எல்லாரும் அப்படியே உள்ளே போக, இந்த பக்கம் ஜங்குக், ஆமாம் இது என்ன இதோட முடியுது, நான் கூட நினச்சேன் ரொம்ப நேரம் இருக்கும்னு. வந்த பாதை கூட நமக்கு தெரியுமான்னு தெரிலையே. உண்மையாகவே இந்த புக்கில் இருக்கிறதும் இந்த வரைபடத்தில் இருக்கிறதும் உண்மைதானா? ஜங்குக், தில்லாக கிளம்பி வந்துட்ட, ஆனால் இதில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டம் ஜங்குக். சரி, ஓகே, அப்போ பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நமக்கும் கட்ஸ் இருக்குன்னு காட்டணும்ல. எனக்கு அந்த 2 பேரை பார்த்துட்டா அப்போது அந்த புக்கில் இருக்கிறது எல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகணும், 3 பேரும் சேர்ந்து அப்படி சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அந்த பக்கம் ஒரு பர்சன், அதாவது 3 பேர் வந்தாங்களே, அதில் 2ஆவதாக இருக்க பர்சன், எல்லாம் நல்லா தான் நடந்தால் அதுவே போதும், அந்த 2 பேரை பார்த்துட்டேன்னா நிம்மதியாகிடும் அப்படி சொல்லி அவங்க நடந்துட்டு வர இந்த பக்கம் 3rd பர்சன், அவ்வளோதான் வந்தாச்சு, கண்டிப்பாக அந்த 2 பேரும் இங்கே தான் வருவானுங்க, அவனுங்களை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி அவனும் உள்ளே வர, இந்த பக்கம் அவங்களுக்குள்ளே, அதாவது அந்த பேக்குக்குள்ளே இருக்க 3 பர்சன்ஸும் கிருத்தி அதுக்கப்புறம் இருக்கிற 2 பர்சனும் நல்லா தூங்கிடுறாங்க. ஐ மீன் கத்தி கத்தி பாவம் தண்ணி கூட இல்லை, எப்படி இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக், என்ன சத்தம், ஏதாவது அனிமல்ஸ் இருக்குமா என்ன, காட்டு மிருகமாக இருக்குமோ? டே, மனுஷங்கிட்ட கூட சண்டை போட்டுடலாம் ஜங்குக், மிருகத்துக்கிட்ட சண்டை போட முடியாதே. மெதுவாக பேக் சைடு அவன் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அந்த சவுண்ட் கிட்ட கேட்டுட்ருக்கு. இப்போ ஜங்குக் போய் ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்ருக்கான். ஐ மீன் பேக் சைடாக போவான் இல்லையா, பேக் சைட்லேயே போய் இடிச்சிட்றான். அந்த பக்கம் இருக்கிற பர்சன் அந்த பக்கம் எங்கேயோ சவுண்டு கேட்குதுன்னு நினச்சிட்டு இவங்க நேராக போய் ஜங்குக்கு மேலே அப்படி இடிச்சிருவாங்க. இப்போ ஜங்குக் அப்படி திரும்பி பார்க்க, அந்த 2 பேரும் வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக், நீ 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 அப்படி சொல்ல, இப்போ இந்த பக்கம், அதாவது 2ஆவதாக வந்த பர்சன் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி இருக்க ஜங்குக்கை பார்த்துட்டு, டே நீ நீ அப்படி சொல்லி கத்த, இப்போ 3ஆவதாக ஒரு பர்சன், நீங்கள் அப்படி சொல்ல, இப்போ இந்த 2 பேர் திரும்ப அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன், கல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்த்துட்ருக்காங்க, மேலேயும் கீழேயும் சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. அப்படி இன்ச் பை இன்ச்சு அவங்கள அப்படியே அட்மியர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அந்த 2 பேரை. ஐ மீன் அந்த 3 பேருமே ஒவ்வொருத்தவங்க ஃபேஸையும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டு ஒரு ஆச்சரியத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக், எப்படி இதெல்லாம், அப்போ அந்த புக்கில் அப்படி சொல்ல, இப்போ அந்த 2 பர்சன், அப்போது உனக்கும் அந்த புக்கு கிடச்சிருக்கா அப்படி சொல்ல, இப்போ 3 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு உங்களுக்கும் கிடச்சிருக்கா அப்படி சொல்லி ஜங்குக் கேட்க, ஆமாம் அது உண்மையா இல்லையான்னு பார்க்க தான் வந்தோம், நானும் அதுக்கு தான் வந்தேன் அப்படி சொல்ல, இப்போ ஜங்குக், அப்போது உங்கள் 2 பேரில் யார் ஜேகே, யார் ஜியோன் அப்படி சொல்லி கேட்க, இப்போ ஒரு பர்சன், நான் ஜியோன், நான் ஜேகே. அப்போது இப்போ 2 பேரும் சேர்ந்து, அப்போ நீ தான் ஜங்குக்கா அப்படி சொல்லி கேட்க, இப்போ ஜங்குக் சிரிச்சிட்டு, நான் தான் ஜங்குக்,
அப்போ நாங்களாம் வேறு யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நீ நானும் வேறு யூனிவர்ஸ் தான். எனக்கு இந்த புக்கு கிடச்சிதுப்பா அப்படி சொல்லி புக் எடுக்க, இப்போ கிருத்தி அந்த உள்ளே இருக்க அந்த கிருத்திக்கு லைட்டாக டச் ஆகுது அந்த புக் எடுக்கும்போது. ஜங்குக்கு வெளியே விடுறா, பார்த்துட்டியா, உன்ன மாதிரி இருக்க 2 பேர் பார்த்துட்டியா சொல்லி கிருத்தி கத்திகிட்ருக்கா. அந்த பக்கம் அதாவது செகண்ட் பர்சனோட பேக்லேருந்து அவன் ஒரு புக் எடுக்க, அங்கே உள்ளே இருக்கிறது நம்ம அஞ்சுன். இப்போ அஞ்சுன் தான், டேய் டேய் ஜேகே இங்கே பாருடா, டேய் மச்சான், என்னை வெளியே விடேன்டா அப்படி சொல்லி அஞ்சுன் கத்திகிட்ருக்க. இப்போ 3வது நம்ம ஜியோன், அவன் புக்கை எடுக்க, அங்கே நம்ம ஹோபி தான், டே மச்சான் வெளியே விடு மச்சான், டேய் நான் உனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன்டா ப்ளீஸ்டா அப்படி சொல்லி நம்ம ஹோபி கத்த. இதோட இந்த ஸ்டோரியை இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இல்லை நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். இது எபிசோடாக வேணுமா இல்லை ஷார்ட்டாகவே முடிச்சிடுவான்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது இதை கெஸ் பண்ணிங்களா? ஓகேடா, நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை டியர்ஸ். சாரி டியர்ஸ், ஒன்று கேட்காம பாய் சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா இல்லையா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா கேட்டு சொல்லுங்கள். அதாவது இந்த ஸ்டோரியை கேட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரி கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டோரி பாதி எபிசோடு வந்தால் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேடா, பாய்.